ஓம். ஸ்ரீ கபீர்தாசர் கதை. கபீர்தாசர் ஸ்ரீராமபிரானது பக்தர். ஆனால் பிறவியில் இவர் ஒரு முஸ்லிம். முன்னொரு காலத்தில் காசியிலே தமால் என்ற ஒரு முஸ்லிம் பெரியவர் வாழ்ந்து வந்தார். இவரது மனைவியின் பெயர் ஜிஞ்சா பீபி. இவர்கள் தங்களுடைய தொழிலான நெசவுத் தொழிலை செய்து வந்தார்கள். தம்பதியர் இருவரும் தினமும் பக்ரிகளுக்கு அன்னமிடாமல் உண்ணமாட்டார்கள். ஒரு நாள் இவருடைய வீட்டிற்கு வந்து விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரியவர், உங்கள் இருவருக்கும் ஒரு மகன் கிடைப்பான் என்று ஆசி கூறினார். ஜிஞ்சா பீபி மனம் நிறைந்தது. ஆனால் தமால் தன் மனைவியை பரிகசித்தார். நாம் இருவரும் முதுமை பருவத்தை அடையும் தருணத்தில் இருக்கின்றோம். நமக்கு எங்கே மகன் பிறக்கப் போகின்றான் என்று கேட்டார். அதற்கு ஜிஞ்சா பீபி, பெரியவர்களின் ஆசி எப்பொழுதும் பலிக்கும் என்று பதில் கூறினார். இதை நினைத்தவாறே தமால் தன்னுடைய நெசவு தொழிலுக்கான நூல்களை அலசும் பொருட்டு கங்கைக்குச் சென்றார். அங்கு கங்கைக்கரையிலும் பலர் குழந்தை வரம் வேண்டி இறைவனை பூஜிப்பதை பார்த்த தமால், எல்லா இடத்திலும் இதே பிரார்த்தனையாக இருக்கின்றதே என்று மனத்தில் நினைத்தவாறு தன்னுடைய நெசவு தொழிலுக்கான நூல்களை கங்கையில் அலசும்போது நூலை கங்கை இழுத்துச் சென்று விட்டது. இதைக் கண்டு மனம் பதறிய தமால் அந்த நூலை எடுக்கும் பொருட்டு கங்கை கரையோரமாகவே ஓடினார். ஆனால் நூற்கண்டு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தே விட்டது. அந்த சமயத்தில் தமால் ஒரு காட்டின் எல்லையை அடைந்து விட்டார். தன்னுடைய தொழிலுக்கான நூற்கண்டை கங்கை இழுத்துச் சென்று விட்டதைக் கண்டு மனம் வருந்திய தமால், வீட்டுக்குச் சென்று என்ன செய்யப் போகின்றேன் என்று நினைத்தார். அப்பொழுது அங்கு ஒரு பர்ணசாலை இருப்பதைக் கண்டு அங்கு சென்று அமர்ந்து இறைவனின் தியானத்தில் மூழ்கினார். சிறிது நேரத்தில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு கண் விழித்து அழுகுரல் வந்த திசையை நோக்கி சென்றார். அங்கு ஒரு குழந்தை இருப்பதைக் கண்டு அதை எடுத்துக்கொண்டு இறைவனின் திருவருளை நினைத்து மகிழ்ந்து தன்னுடைய வீட்டுக்குச் சென்றார். அங்கு ஆவலுடன் கணவருக்காக காத்திருந்த ஜிஞ்சா பீவியிடம் அந்த குழந்தை தனக்கு காட்டில் கிடைத்த விபரத்தை தெரிவித்தார். தம்பதியர் இருவரும் இறைவனின் திருவருளை நினைத்து மனம் மகிழ்ந்து அந்த குழந்தைக்கு கபீர் என்று பெயரிட்டு நல்ல முறையில் வளர்த்து வந்தார்கள். சுகப்பிரம்ம மகரிஷியே இறைவனின் ஆணைப்படி கபீர்தாசராக தோன்றினார். சிறுவன் கபீர் இளம் பருவத்திலிருந்தே எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் இறைவனின் நாமத்தை இடைவிடாமல் உச்சரிக்கும் பழக்கம் உள்ளவராக வளர்ந்தார். தன்னுடைய தந்தையின் தொழிலான நெசவுத் தொழிலை நன்கு கற்று தேர்ச்சி பெற்றார். அந்த கால நடைமுறைப்படி இளம் பருவத்திலேயே கபீர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் பெற்றோர்கள் முடிவு செய்தார்கள். தன்னுடைய உறவினர் வகையிலேயே சுந்தரா என்ற பெண்ணை கபீருக்காக பேசி முடிவு செய்தார்கள். அவர்களின் குல வழக்கப்படி திருமணத்திற்கு முன்பு சுன்னத் செய்வதற்கு தீர்மானித்தார்கள். ஆனால் கபீர் சுன்னத் செய்வதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே மதப் பெரியவர்கள், இவன் நம்முடைய மதத்திற்கு மாறுபாடாக நடக்கின்றான், இவனை வீட்டை விட்டு துரத்துங்கள் என்று கபீரின் பெற்றோருக்கு கட்டளையிட்டார்கள். கபீரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடிவெடுத்தார். ஆனால் கபீரின் தந்தை வேண்டி கேட்டுக்கொள்ளவே கபீரும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் எண்ணத்தை கைவிட்டு தன்னுடைய தாய் தந்தையருடனேயே தங்கி தன்னுடைய குடும்பத் தொழிலான நெசவுத் தொழிலை செய்து வந்தார். அவர்
நெசவுத் தொழிலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் இறைவனின் தியானத்திலேயே இருப்பார். சில சமயம் அவரது கைகள் நெய்வதை மறந்துவிட்டு செயலற்று இருக்கும். ஆனால் அந்த சமயத்திலும் தறி தானாகவே நகர்ந்து நகர்ந்து நெய்யும். ஒரு நாள் இப்படியாக கபீர்தாசர் பாதி இறைவன் பாதி என்று இருவரும் சேர்ந்து 2 முழ துண்டு துணிதான் நெய்திருந்தார்கள். அப்பொழுது அங்கு வந்த அவரின் தாயார் அதைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டு, உன்னுடைய தந்தை இன்று உன்மீது கோபம் கொள்ளப் போகின்றார். நீ இந்த துணியை கடைவீதிக்குச் சென்று விற்று வந்தால்தான் உனக்கு இன்று சோறு கிடைக்கும் என்று கபீரை கடைவீதிக்குச் செல்லும்படி பணித்தார். கபீரும் அந்த 2 முழ துண்டை எடுத்துக்கொண்டு கடைவீதிக்குச் சென்று அதை விற்க முற்பட்டார். சிலர் அதை மிக குறைவான துணி என்று வாங்க மறுத்துவிட்டார்கள். சிலர் அது மிகவும் உயர்வான துணி என்று நினைத்து வாங்க மறுத்துவிட்டார்கள். இப்படியாக அன்று முழுவதும் அந்த துணி விற்ற பாடில்லை. சரி, இன்று விற்பனை இல்லை என்று நினைத்து கொண்டு அந்த வஸ்திரத்தை மடித்து எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார். அந்த சமயத்தில் திடீரென்று ஒரு அந்தணர் அங்கு வந்து அந்த துணியை பறித்து கொண்டு ஓட, கபீர் அவரை பின்தொடர்ந்து ஓடி மறித்து அந்த வஸ்திரத்தை பிடித்து இழுத்தார். கூட்டம் கூடிவிட்டது. அந்த மனிதரோ விட்டுக்கொடாமல் சுற்றிலும் கூடிய மக்களிடம், ஜனங்களே, இந்த துணி பெரிய பீதாம்பரமாம், இதை இவன் விலை பேச கடைக்கு வந்தானாம் என்று சொல்லி புதிய துணியை அவர்கள் முன்பு விரித்து காண்பித்தார். உடனே கபீர் மிகவும் கோபம் கொண்டு, சி அப்பனே, ஊரார் பொருளுக்கு ஏன் பேயாய் பறக்கிறாய் என்று தாமும் பிடித்திழுக்க, அந்த அந்தணரும் அந்த துணியை பிடித்திழுக்க அந்த துணி 2ஆக கிழிந்தது. கோபம் கொண்ட கபீர், கிழிந்தாலும் இது பட்டுதான், எம்பெருமானுக்கு உகந்ததுதான் என்று கூறி அந்த துணியை சுருட்டி எடுத்துக்கொண்டு நடக்கலானார். அப்பொழுது அந்த அந்தணர் விடாமல் அவரை தொடர்ந்து சென்று, நான் கிழித்ததை நானே எடுத்துக்கொள்கிறேன், விலை சொல் என்று அதட்டினார். மக்கள் கூறுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறிய கபீர் மக்களிடம் அதன் விலையை சொல்லும்படி கேட்க, ஒருவர் 1 வராகன் என கூற, ஒருவர் 10 பணம் என்று கூற, அந்த அந்தணர் முடிவில், போமையா, இந்த கந்தை இவ்வளவுதான் பெறும் என்று சில சோழிகளை கொடுத்தார். அந்த காலத்தில் சோழிகள் சிறு நாணயமாக கருதப்பட்டன. கோபம் கொண்ட கபீர் அந்த சோழிகளை வீசி எறிந்தார். வேடிக்கை பார்த்து நின்ற கூட்டம் கலைந்தது. அந்த அந்தணரோ கபீரிடம், என்னிடம் வேறு ஒன்றுமில்லை, இந்த துணியை இனாமாக கொடுத்தால் நான் பிருந்தாவனம் போகிறேன், அங்கு கண்ணனுக்கு சாத்தி மகிழ்வேன் என்று கூறினார். சற்றே யோசித்த கபீர், இதை நான் விற்று செல்லாவிட்டால் என் பெற்றோரின் தண்டனை எனக்கு கிடைக்கும், ஆகவே கொடுக்க முடியாது என்று கூறினார். உடனே அந்தணர் தானத்தினால் வரும் பயனை பற்றி ஒரு பிரசங்கமே செய்தார். கபீரின் மனது மாறத் தொடங்கிற்று. கொடுத்து விடலாமா என்று தயங்கினார். கபீரது தயக்கத்தை கண்ட அந்தணர், கபீர், இறைவனை உருவத்தோடு வழிபடுவதும் உருவமற்றவனாய் வழிபடுவதும் வெவ்வேறு வகை. இந்த கலியுகத்தில் சகுன உபாசனைதான் ஏற்றது. இறைவனது திருநாமங்களுள் மிக மிகச் சிறந்தது ராமநாமம். ராமன் சக்கரவர்த்தி திருமகன். அவன் மக்கள் வாழ வேண்டிய முறையை தானே வாழ்ந்து காட்டினான். எனவே அவனது நாமமான ராமநாமமே மிகவும் உயர்ந்தது என்று
இறைவன் விஸ்வநாதனே ஏற்றுக்கொண்டு இங்கு மரிப்பவரின் செவிகளில் உரைக்கின்றாராம். அதனாலேதான் காசியிலே இறக்க முக்தி என்று கூறுகிறார்கள். நீயும் ஏதோ கொஞ்சம் தெரிந்தவனாக காணப்படுகிறாய். ஆகவே இடைவிடாமல் ராமநாமத்தையே கூறு, என்றும் பிரம்மஞானத்தையே அடைய முயற்சி செய் என்று சொல்லி அந்த புத்தம்புதிய துணியை வாங்கிக் கொண்டு மறைந்து போனார். கபீரது மனம் குழம்பியது. நான் தியானத்தை பற்றி அறிய நினைத்தேன். இவரோ ஞானத்தை அடை என்கிறார். சத்குருவின்றி ஞானம் எப்படி கிடைக்கும்? எதற்கும் இவர் சொல்லும் ராமநாமத்தையே துணையாக கொள்வோம் என்று முடிவு செய்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார். தன்னுடைய கையில் மீதி இருந்த ஒரு முழத்துண்டை மீண்டும் ஒரு முறை மடித்து வைத்து கொண்டார். கையிலே பாதியாக கிழிந்த துண்டுள்ளது. பசியோ காதை அடைத்தது. செய்வது இன்னதென்று அறியாது தளர் நடை நடந்து வீடு நோக்கி நடந்த கபீரின் எதிரிலே ஒரு பக்கீர் வந்தார். அந்த பக்கீர் கபீரை நெருங்கி, ஐயா புண்ணியவானே, நீர் சாதுக்களுக்கு தான தர்மங்கள் அளிப்பவர் என்று கேள்விப்பட்டேன். குளிர் மிகுதியாக உள்ள இந்த நாளிலே ஒரு முழத்துண்டு கிடைத்தாலும் போதும், தலையில் கட்டிக்கொள்வேன் என்று இறைஞ்சி கேட்டார். இல்லை என்று சொல்ல மனம் வராத கபீர் சற்று முன் அந்த அந்தனர் சொன்ன கருத்தை நினைத்து ஜெய் சீதாராம் என்று சொல்லி அந்த துண்டை பக்கீரின் கையில் அளிக்க, அந்த பக்கீர் அதை வாங்க மறுத்து, அட, நீ என்ன கபீராக இருக்கின்றாயே? இறைவன் அல்லாவின் திருநாமம் இருக்க எவனோ ஒரு மனிதனின் பெயரைச் சொல்லி கொடுக்கின்றாயே? முசல்மானாக இருப்பதால்தான் உன்னை கேட்டேன். காபீர் கைப்பொருள் தமக்கு வேண்டாம் என்றார். கபீரோ பல நியாயங்களை எடுத்துக்காட்டி இறைவன் ஒருவனே என்று சொன்னார். அதற்கு அந்த பக்கீர், அடே கபீர், நீ புரட்சிக்காரன், நீ முஸ்லிம் மதத்துக்கே துரோகி, உன் கொள்கைகளையெல்லாம் உன் பெற்றோரிடம் சொல்லி உன்னை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி நடந்தார். கபீர், இதேது பெரிய வம்பாகிவிட்டது, இந்த பக்கிரி என்னென்ன கோல் சொல்வானோ என்று பயந்து ஒரு பாழும் வீட்டிலே பதுங்கிக் கொண்டார். துணியை பெற மறுத்த பக்கீர் ஜிஞ்சாபாயிடம் சென்று, அம்மா, உன் மகன் குலத்தை கெடுக்கும் கோடாரி கொம்பாகத் திரிகிறான். காலையில் ஒரு அழகான துணியை யாரோ ஒரு அந்தணருக்கு வற்புறுத்தி கொடுத்தான். நான் வழிமறித்து எனக்கு கொடு என்றேன். அதை இரண்டாக கிழித்து தலைக்கு பாதியாக்க நான் வேண்டாம் என்றேன். என் தாயாரிடம் போய் கேள், பெரிய வஸ்திரம் கொடுப்பார். நான் கொடுத்ததைச் சொல்லாதே என்று வீட்டையும் காட்டி அங்கு ஒரு பாழும் வீட்டில் ஒளிந்து கொண்டான். புறுத்தி கொடுத்தான். நான் வழிமறித்து எனக்கு கொடு என்றேன். அதை இரண்டாக கிழித்து தலைக்கு பாதியாக்க நான் வேண்டாம் என்றேன். என் தாயாரிடம் போய் கேள், பெரிய வஸ்திரம் கொடுப்பார். நான் கொடுத்ததைச் சொல்லாதே என்று வீட்டையும் காட்டி அங்கு ஒரு பாழும் வீட்டில் ஒளிந்து கொண்டான் என்று கூறி கபீரின் தாயாரை அழைத்து வந்து, நான் பின்புறம் போகிறேன், நீங்கள் வாயிற்புறம் வந்து அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூற இருவரும் அந்த பாழும் வீட்டை அடைந்தனர். ஜிஞ்சா பேபிக்கு கோபம் ஒரு புறம், துணியை விற்ற பணம் வரும் என்றிருந்தவருக்கு ஏமாற்றம் ஒரு புறம். ஆகவே பக்கீரை தொடர்ந்து வந்து கபீரை பிடித்து இழுத்து பக்கீரியின் கைப்பிரம்பினால் பளிர் பளிர் என்று 2 அடிகள் அடித்தார். ஹரேராம் ஹரேராம் என்று ஓலம் பெரும் குரலில் கிளம்பியது. அந்த அடிகள் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களின் உடம்பின் மீதும் விழுந்தன. ஜிஞ்சா பீபியின் முதுகிலும் அந்த கைப்பிரம்பின் அடி வீழ்ந்தது. ஐயோ என்று துடித்துப் போனார் ஜிஞ்சா பீபி. அந்த அடிகள் இறைவனது முதுகிலும் பட்டன.
அங்கேயே தனது சுய உருவுடன் கபீரை தழுவிக்கொண்டான் எம்பெருமான். சங்கு சக்கர கதாதரனாய் சிரத்திலே அழகிய பொன் முடி விளங்க, மலர் முகத்திலே இள முறுவல் துளங்க, இரு செவிகளிலும் பொற்குண்டலம் இலங்க, சாந்தமும் கருணையும் பொழிகின்ற மலர் விழிகள் கபீரின் முதுகையை நோக்க நின்றான் இறைவன். கபீர், நீதான் மெய்த்தொண்டன். கொடுப்பது என்பது தவத்தால் வராது, அது பிறவி குணம். இந்த வறுமை நிலையிலும் நீ கொடுக்க முன்வந்தாய் என்று அடிபட்ட முதுகை தடவினான் இறைவன். ஜிஞ்சாபீபிக்கு இன்னது செய்வதென்பது விளங்கவில்லை. இறைவனே, உன்னையே நாடி தவம் இருப்பவரையெல்லாம் விட்டு நீ இந்த பேதைக்கு காட்சி அளித்தாயே. கபீர், உன்னை உண்மையறியாமல் அடித்துவிட்டேனே என்று ஏங்கி துதிக்கலானார். அம்மா, நீ பரம பாக்கியவதி. நீ அவனை அடித்தது அவன் மீது படவில்லை, என் முதுகைப்பார் என்று தன் முதுகை காட்டினார் இறைவன். அடித்தழும்புகள் இறைவனது முதுகிலே தெரிந்தது. இறைவன் மேலும், இந்த கபீர் ஒரு ஞானி, சிறந்த பக்தன், இனிமையான மாலைகளினாலே உலகினருக்கு உபதேசம் செய்வான், என்னையும் வழிபடுவான் என்றார். இறைவனது முதுகிலே அடிகளின் தழும்பை கண்ட பீபி துடிதுடித்து, ஐயோ, எத்தகைய பெருந்தவறு செய்துவிட்டோம் என்று அலறி மூர்ச்சித்து விழுந்தார். இறைவன் தானே தன்னுடைய திருக்கரங்களால் அவரை தெளிவித்து எழுப்பினார். பின்பு கபீரை நோக்கி, கபீர், உலகிலே சிலருக்கு ஞான மார்க்கம் சுலபம், சிலருக்கு பக்தி மார்க்கம் சுலபம். பக்தியும் சிரத்தையும் உள்ளவர்களுக்கே பிரம்மஞானம் கிட்டும். நீயோ இளம் பிள்ளை, பக்தி மார்க்கமே உன்னால் பின்பற்றத்தக்கது. ஆகவே சத்குருவை தேடி அடைவாய் என்று கூறி மறைந்தான். தாயாரும் மைந்தரும் ஆனந்த மிகுதியினால் நிறைந்த மனத்துடன் அங்கிருந்து வீடு திரும்பினர். காசியிலே அந்த காலகட்டத்தில் ராமானந்தர் என்ற ஒரு சிறந்த ராமபக்தர் ஆசிரமம் அமைத்து பல சீடர்களுடன் வாழ்ந்து வந்தார். கபீர்தாசர் அந்த ராமானந்தரையே தன்னுடைய குருவாக நினைத்து அவரை காண பல முயற்சிகள் செய்தார். ஆனால் அங்கிருந்த ராமானந்தரின் சீடர்கள், இவன் ஒரு முஸ்லிம், திருடவே இங்கு வந்திருக்கிறான் என்றெண்ணி அவரை விரட்டிவிட்டார்கள். கபீர்தாசரும் பலமுறை அடிகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் அங்கு சென்று ராமானந்தரை பார்க்க முயற்சி செய்தார். ஆனால் என்ன முயன்றும் ராமானந்தரை பார்க்க முடியவில்லை. உடலெல்லாம் அடிபட்டு கன்றி கிடந்தது. அதைக் கண்டு அவரின் பெற்றோர்கள் வருந்தி ராமானந்தரையும் அவரின் சீடர்களையும் திட்டத் தொடங்கினர். ஆனால் கபீரோ மீண்டும் மீண்டும் ராமானந்தரிடம் உபதேசம் பெற முயற்சி செய்தார். இடையில் கபீருக்கு ஒரு நல்ல யோசனை உதித்தது. ராமானந்தர் விடியற்காலையில் கங்கையில் நீராட வரும் பழக்கம் கொண்டவர். எனவே நாம் அந்த நேரத்தில் அந்த படியிலே படுத்திருந்தால் அந்த காரிருள் நேரத்தில் நம்மை அவர் மிதித்து விடுவார். பெரியோர்கள் தவறு செய்தாலும் நன்மை செய்தாலும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லும் பழக்கம் உடையவர். எனவே அவர் நம்மை மிதித்தவுடன் திடுக்கிட்டு இறைவன் நாமத்தை கண்டிப்பாக சொல்லுவார். அதையே நாம் உபதேசமாகவும் திருவடி தீட்சையாகவும் கொள்ளலாம் என்று எண்ணி கங்கையின் படிக்கட்டிலே ராமானந்தர் வரும் நேரத்தை கணித்து படுத்து காத்து கொண்டிருந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே ராமானந்தர் கங்கையின் படிகளிலே இறங்கிய பொழுது கபீரை மிதித்து விட்டார். உடனே அவரின் வழக்கப்படி ராம் ராம் என்று உச்சரித்த வண்ணம் இறங்கி நீராடி திரும்பினார். சுவாமிகளின் பாதத் துளி தன்மேல் பட்டதை பெரும்பேராக கொண்டார் கபீர். வீட்டிற்கு வந்து நெற்றியிலே திலகம் அணிந்து துளசி மாலையை அணிந்து பூஜைக்கு உரிய பொருள்களுடன் மடத்துள் சென்று தாமும் மற்றவர்களுடன் அமர்ந்து
ராமநாம ஜபம் செய்யத் தொடங்கினார். சீடர்கள் அவரை ராமானந்தரிடம் அழைத்துச் செல்ல அவர் கோபித்து பாதுகையை வீச அது அவர் நெற்றியிலே பட்டது. பின்பு மறைமுகமாக உபதேசித்து, நீ வஞ்சனையினால் உபதேசம் பெற்றாய், ஆதலால் மடத்திலே சேரத் தகுதியற்றவன், என்றாலும் ராமநாமத்தை ஜெபித்து வா என்று சொல்லி அனுப்பினார். இவ்வளவு கிடைத்ததே மகாபாக்கியம் என்று நினைத்த கபீர் மன நிறைவுடன் வீடு திரும்பினார். இந்த நிகழ்வுகள் இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது முஹம்மதியர் கபீரை வாதிலே வெல்ல முயன்றனர். ஆனால் கபீர் ராமனும் ரஹீமும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தினார். இறைவன் ஒருவனே என்பதை அவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டி வந்தது. அக்காலத்தில் மச்சேந்திரநாதர் என்ற பெரியவர் ஒருவர் இருந்தார். அவருடைய மாணவர் கோரக்நாதர். அவர் 8 வகையான சித்திகளும் கைவரப் பெற்றவர். ஆனால் மிக்க கர்வி. அவர் எல்லோரையும் வாதிலே வெல்ல விரும்பி ஊரூராக சென்று கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் காசிக்கு வந்தார். ராமானந்தரது மடத்திற்கு வந்து சேர்ந்தார். சுவாமிகளின் சீடர்களுக்கு கோரக்கரை பற்றி நன்கு தெரியும். எனவே அவர்கள் கலங்கினார்கள். சுவாமிகளின் சீடர்களை நோக்கி கோரக்கர் ராமானந்தர் எங்கே என்று இடிபோன்ற குரலில் கேட்டார். சீடர்கள் நடுநடுங்கி உள்ளே சென்று ராமானந்தரிடம், சுவாமி, நாம் அந்த ராட்சசனோடு வாதிட்டு வெல்ல முடியாது. அவனோ அஷ்டமா சித்திகள் வரப்பெற்றவன், பரம துஷ்டன். ஆகவே நாம் இங்கிருப்பது தகாது என்று கூறினார்கள். மிகவும் சாந்த சுரூபம் உள்ள ராமானந்தர் செய்வதறியாது திகைக்க குருவை விட்டுவிட்டு சீடர்கள் ஓடி ஒளிந்தார்கள். ராமானந்தர் மட்டுமே தனியே தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். கோரக்கரது வருகையையும் சீடர்களின் ஓட்டத்தையும் கேள்வியுற்ற கபீர் உடனே மடத்திற்கு விரைந்தோடி வந்தார். இந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்திலே வந்த அவரை பார்த்து ராமானந்தருக்கு கோபம் மேலிட்டது. ஆனால் கபீர் மிகவும் பணிவுடன், சுவாமி, கோரக்கருடன் வாது புரிய எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு சுவாமிகள், அடடா, ஏன் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாய்? புலியை பூனை வெல்ல முடியுமா? நீ போய் தோல்வியுற்றால் நான் தான் உன்னை அனுப்பி வைத்தேன் என்று என்னையும் அவன் பிடிப்பான். ஆகவே நீ வந்த வழியே போ. ஏன் இந்த வீண் விவகாரம் என்றார். கபீர் அதை ஏற்காதவராய் ராமானந்தரின் திருவடிகளே வீழ்ந்து வணங்கி எழுந்து வீதியிலே அட்டகாசம் செய்து நின்று கொண்டிருந்த கோரக்கர் எதிரே வந்து, கோரக்கரே, என் குருநாதரது வல்லமை உனக்கு தெரியாது. வாதிலேயும் சரி, பிரம்ம ஞானத்திலேயும் சரி, இவரை வெல்ல உமக்கு என்ன தகுதி இருக்கிறது? எழுந்து மரியாதையாய் சென்றுவிடு என்றார். கடகடவென்று இடிமுழக்கம் போல சிரித்த கோரக்கர், அடே சிறுபயலே, நீ யார்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று எழுந்தார். இந்த சொல்லை கேட்டு ராமானந்தர், ஐயோ, இந்த சிறுவனை அந்த ராட்சசன் என்ன செய்வானோ என்று எழுந்து வந்து கோரக்கரை வணங்க முற்பட கபீர் அவரை தடுத்து, இதோ நான் இவரை வெல்கிறேன் என்று சொல்லி தன் கையிலிருந்த பட்டுநூல் கண்டு ஒன்றை நுனி பூமியில் நிற்க ஆகாயத்தை நோக்கி வீசினார். அந்த நூலிழை மரம்போல் நின்றது. அதன் மேல் மலமளவென்று ஏறி உச்சியிலே அமர்ந்து, சித்த புருஷரே, நீரும் இங்கே வாரும், இந்த வான வெளியிலே அமர்ந்து கொண்டு வாது செய்யலாம் என்று அழைத்தார். கபீர்தாசரது இந்த செயலைக் கண்டு
கோரக்கர் திகைத்தார். ஆனாலும் திகைப்பை வெளிக்காட்டாமல், கபீர், உன் மாய வித்தையைக் கண்டு நான் மயங்கிவிட மாட்டேன். இறங்கி வந்து எதிர் நின்று பேசு என்று சொல்லி ராமானந்தரது உருவில் நின்றார். கபீர் யார் உண்மை ராமானந்தர் என்பது விளங்காமையால் சற்றே திகைக்க, உண்மை ராமானந்தர் இறைவனை நோக்கி, ஐயனே, என் சீடனை காப்பாற்று என்று வேண்டினார். கபீரது மனத்திலே புதியதோர் உற்சாகம் பிறந்தது. அவர் கோரக்கரை அடக்க தாம் மத்சேந்திரநாதராகி நின்றார். உடனே கோரக்கர் மகாவிஷ்ணுவானார். கபீர் சரபமூர்த்தியானார். இப்படி கோரக்கர் எதைச் செய்தாலும் அதற்கு மேலே விளங்கினார் கபீர். கோரக்கர் கர்வம் ஒடுங்கியவராய், இப்படிப்பட்ட சீடனை பெற்ற ராமானந்தர் பாக்கியசாலி என்று அகம் குளிர அவருடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார். மேலும் கபீரை நோக்கி, அப்பனே, உன் குருபக்தி மெச்சத்தக்கது. நீ இந்த இளம் பருவத்திலே இறைவனை அடையும் பிரம்மஞானத்தை பெற்றுவிட்டாய். நீ நீடூழி வாழ வேண்டும் என்று வாயார வாழ்த்தினார். இதன்பின் கோரக்கர் அவரிடமிருந்து பல அரிய விஷயங்களை அறிந்து கொண்டு வியந்தார். காசி நகரம் முழுவதும் ராமானந்தரையும் கபீரையும் போற்றி புகழ்ந்தது. மகனுக்கு விவாகம் செய்துவிட வேண்டுமென்ற கவலை கபீரின் பெற்றோர்களுக்கு மிகுந்தது. முன்பே நிச்சயம் செய்ய முயன்ற சுந்தராவென்னும் பெண்ணை மனம் பேசப் போக அவர்கள் சுன்னத்து செய்து கொள்ளாத பிரஷ்டனுக்கு பெண் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். சென்றவர்கள் திரும்பினர். சுந்தராவின் தந்தை கனவிலே ஒரு பகீர் வந்து, உன் மகளை கபீருக்கே மனம் புரிக என்று சொல்லியும் அவரின் மனம் துணியவில்லை. சுந்தராவோ, அப்பா, ஏற்கனவே நீங்கள் அவருக்கு வாக்களித்தது முதல் நான் அவரையே என்னுடைய கணவராக வரித்துவிட்டேன். இனி பிறரை சிந்தையாலும் தொடேன் என்றாள். பெற்றோருக்கு சினம் பொங்கி எழுந்தது. கபீர் ஏதேனும் மாயமந்திரம் செய்திருப்பானோ என்ற எண்ணமும் எழுந்தது. ஆகவே அவளை வீட்டிலேயே காவலில் வைத்தனர். இறைவன் இந்த திருமணத்தை முடிக்க திருவுள்ளம் கொண்டான். அவன் ஒரு பக்கீர் வேடம் பூண்டு மாணவர் புடைசூழ சுந்தராவின் பெற்றோரிடம் வந்து சேர்ந்தான். வந்தவன் கபீர் முன்பே சுன்னத்து செய்து கொண்டு முஸ்லிம் பழக்க வழக்கங்களுடன் வாழ்வதாகவும் அவருக்கே பெண்ணை கொடுக்கலாம் என்றும் சிபாரிசு செய்தான். அதோடு நில்லாமல் தாமே முன்னின்று எல்லோருக்கும் சமாதானம் சொல்லி விவாகத்தை செய்துவித்தான். விவாகம் முடிந்தது. மணமகள் வீட்டிற்கு வந்ததும் ஸ்ரீ ராமானந்தரை கண்டு வணங்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தாள். முஸ்லீம் மகள் தம்மை விரும்பி மணந்ததோடு தமது பக்திக்கும் உறுதுணையாய் நிற்பாள் என்பதை அறிய கபீர் மனம் பெருமகிழ்ச்சியால் பூரித்தது. கபீர்தாசரது இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடையதாய் திகழ்ந்தது. நெசவுத் தொழிலையும் இறைவன் திருநாமத்தையும் கைவிடாத அவர் எப்பொழுதும் சாதுக்களை அழைத்து உபசரிப்பதை தனது வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இல்லறத்தை நடத்தினார். பெரும்பான்மையான பொழுது இறை வழிபாட்டிலே செல்ல நெசவு குறைந்தது, வறுமையும் வந்தது. என்றாலும் அவர்கள் சாதுக்களுக்கு உணவிடுவதை குறைக்கவில்லை. இந்த நிலையிலே பக்ரீத் பண்டிகையும் வந்தது. கபீர் பசுக்கன்றை வதைப்பது கொடிய பாவம் என்பதை வற்புறுத்தி முஸ்லிம்களின் மனத்தை மாற்றினார். இந்த சமயம் பகவான் அவரை மீண்டும் சோதிக்க விரும்பினார். ஒரு நாள் பிற்பகல் 100 சாதுக்கள் பின்தொடர இறைவன் கபீரின் வீட்டை அடைந்தார். இன்று முழுவதும் பட்டினி.
நீதான் எங்களுக்கு உணவிட வேண்டும் என்று கேட்டார். வீட்டிலோ ஒரு தானிய மணியும் இல்லை. கபீரும் அவரது மனைவியுமே பட்டினியாக இருந்தார்கள். இந்த நிலையிலே 100 அதிதிகளை எப்படி ஏற்பது? தவியாய் தவித்தார் கபீர். உள்ளே சென்று, ஏதேனும் நகையோ துணிமணியோ இருக்கின்றதா? அடகு வைத்து வருகிறேன் என்றார். அங்கே ஏதேனும் இருந்தால்தானே? ஒன்றுமில்லை. திடீரென்று சுந்தராவுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. அவள் கபீரிடம், கடைத்தெருவிலே ஒரு சவுக்கார் நெடுநாளாய் என் மீது கண் வைத்திருக்கிறான். ஒரு நாள் என் மீது கற்களை எறிந்து நான் திரும்பி பார்த்த பொழுது தகாத வார்த்தைகள் சொன்னான். ஒரு முறை நான் அவன் விருப்பத்திற்கு இணங்கினால் பெரும் பொருள் தருவதாக ஆசை வார்த்தைகளும் சொன்னான். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலே அவனிடம் சென்றால் பணம் கிட்டும். அதிதிகளை பட்டினி போடுவதை விட என் உடலை நான் விற்பது பாவம் ஆகாதென்று தோன்றுகிறது. அவனிடம் கேட்டு சாமான் வாங்கி வாருங்கள் என்றாள். கபீர் சற்றே சிந்தித்தார். பிறகு அவளை நோக்கி, உன் யோசனை நல்லதுதான். அவன் யாரென்பதை நான் அறியேன். நீயே என்னை அழைத்துச் செல் என்றார். அவள் புறப்பட்டாள். இருவரும் வியாபாரியின் வீட்டை அடைந்தனர். கபீர் வியாபாரியை நோக்கி, 100 சாதுக்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை அளிப்பதற்கு விலையாக இவளை உமக்கு அளிக்கின்றேன். அவர்களுக்கு அன்னமிட்ட பிறகு நானே இவளை அழைத்து வந்து விடுகிறேன் என்றார். மதிமயங்கி நின்ற அந்த வியாபாரி இதற்கு இணங்கி 100 பேர்களுக்கு வேண்டிய உணவு பண்டங்களை கொடுத்தான். இருவரும் சுமக்கமாட்டாமல் சுமந்து வீடு வந்தனர். உரிய காலத்தில் சமையல் செய்து 100 சாதுக்களுக்கும் உணவளித்தனர். பிறகு கபீர் வாக்களித்தபடி சுந்தராவை அந்த வியாபாரியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். வழியிலே மலைத்தூறல் தொடங்க அவளை தனது தோளிலே சுமந்து சென்றார் என்றும் சொல்லப்படுகிறது. வியாபாரி வழிமேல் விடிவைத்து காத்திருந்தான். அவளை வேற்றுடைகள் அணியச் சொல்லி தன்னுடைய அந்தரங்க அறைக்கு அனுப்பிவிட்டு காத்திருந்தான் வியாபாரி. பின்பு அவன் சற்று நேரம் குறுக்கும் நெடுக்குமாக நடக்க வீதியிலே யாரோ தடதடவென்று கதவை தட்டுவது கேட்டது. அடடா, இதென்ன கரடி என்று கதவை திறக்க அந்த ஊரின் கொத்தவால், உன் வீட்டிலே களவு பொருள் இருக்கிறது, சோதனை செய்வேன் என்று கூறிவிட்டு நேராக அவனுடைய அந்தரங்க அறைக்குள் புகுந்து, அடப்பாவி, கபீர் மனைவியல்லவா இது, மகா உத்தமியாயிற்றே என்று சொல்லி சுந்தராவின் கரங்களை பற்றி இழுத்து கொண்டு வெளியேறி அவளை அவளுடைய வீட்டிலே விட்டு சென்றான். சுந்தரா திரும்பி வந்து சொன்ன செய்தி கேட்ட கபீர், என் மனைவியை கண்டிக்க இவன் யார் என்று சினம் கொண்டு கொத்தவாலின் வீடு தேடி போய் கதவை தட்ட, கொத்தவால் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்றான். செய்வதையும் செய்துவிட்டு பொய்யும் பேசுகிறாயா என்று கபீர் கோபத்துடன் அவனை அடிக்க கையை ஓங்கவே பகவான் தோன்றி, கபீர், வியாபாரியை பயமுறுத்தி உன் மனைவியை மீட்டவன் நானே, ஆகையால் என்னை அடி என்றான். கபீர் மெய்சிலிர்த்தார். இறைவன் திருவடிகளிலே வீழ்ந்து, ஐயனே, உன் செயல்களை யாரே அறிவர் என்று பலவாறு பாடி துதித்தார். பின்னர் தமாலும் ஜிஞ்சா பீபியும் தனது மைந்தனது பெருமையை எண்ணி எண்ணி மகிழ்ந்து இறைவனை வழிபட்டு வந்தனர். உரிய காலத்தில் அவர்களுக்கு முக்தியும் கிடைத்தது. இதன்பின் கபீருக்கு 2 குழந்தைகள் தோன்றினார்கள். புதல்வர் பெயர் கமால். அவர் இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். அவர் 7 வயதிலேயே தீர்த்த யாத்திரை செய்ய விரும்பினார். முதலில் மறுத்த கபீர் பிறகு இணங்கினார். யாத்திரை சென்ற இடங்களில் எல்லாம் இறைவனது திருப்புகளை பரப்புவதையே பணியாக செய்து கொண்டிருந்த கமாலை
மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கண்டார்கள். கமாலை கண்ணபிரானது அம்சமென்றே கருதினார்கள். ஒரு நகரிலே ரத்ன வியாபாரம் செய்பவன் ஒருவனது இல்லத்திலே கமாலைப் பற்றி சிலர் இகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். வியாபாரிக்கு தீராத வயிற்று நோய் இருந்து வந்தது. இந்த நோயை கமால் தீர்த்து வைக்க முடியுமானால் அவன் ஒரு பக்தன் என்று நம்பலாம் என்றான் வியாபாரி. கமாலை பற்றி பேசிய உடனேயே அவனுக்கு வயிற்று வலி நின்று போயிற்று. உடனே அவன் கமாலை தன் வீட்டிற்கு அழைத்து வணங்கி வழிபட்டு பொற்காசுகள் நிறைந்த ஒரு பையை அளிக்க, கமால், நானோ சிறுவன், என்னால் இந்த பொருளை ஏற்றி காத்து வீடு சேர முடியாது என்று மறுத்துவிட்டார். எனினும் அந்த வியாபாரி அவருக்கு தெரியாமல் அவருடைய உத்தரீயத்திலே விலையுயர்ந்த மரகதம் ஒன்றை முடிந்து வைத்தான். கமால் வீடு சென்று பெற்றோரை வணங்கும் பொழுதுதான் அந்த மரகதம் முடிந்திருப்பது அவருக்கு தெரிந்தது. அவர்களை சோதிக்க கருதி ஸ்ரீராமபிரான் ஒரு அந்தணனாய் அங்கே வந்து, இந்த பச்சைக்கல் என்னுடையது, இவன் திருடிவிட்டான் என்று பேச, கபீர் தன் மைந்தரை அடிக்க கைவோங்க, இறைவன் சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமன் சமேதராய் காட்சி தர, அதே சமயம் அங்கு வந்த ராமானந்தர், கபீர், கபீர், உன்னால் எனக்கும் இந்த அற்புத காட்சி கிடைத்தது என்று மெய்மறந்து துதித்து நின்றார். இப்படியாக கபீரின் இறைப்பணியும் இசைப்பணியும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது. ஒரு சமயம் கால்நடையாக நூற்றுக்கணக்கான சாதுக்கள் உணவுக்காக கபீரின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த சமயத்தில் கபீரின் வீட்டில் உணவுப் பொருட்கள் இல்லை. கபீர் தவித்து விட்டார். அதற்கு கமால், தந்தையே, கவலைப்படாதீர்கள், மளிகை கடையில் ஒரு ஓட்டை போட்டு நான் உள்ளே சென்று பொருட்களை எடுத்து தருகிறேன். நீங்கள் அதை வாங்கி வந்து சாதுக்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கலாம் என்று யோசனை சொல்ல, அதை செயலாக்க கபீரும் கமாலும் ஒரு மளிகை கடைக்கு சென்று மளிகைக்கடை சுவரில் ஒரு ஓட்டை செய்து, கமால் உள்ளே சென்று ரொட்டிக்கு மாவு, நெய் முதலியவைகளை திருடி சுவற்றை தாண்டி கபீரிடம் கொடுத்துவிட்டு அந்த ஓட்டை வழியே வெளியே வரும் பொழுது கடைக்காரன் இவர்களை பார்த்துவிட்டு கமாலின் காலை பிடித்துவிட்டான். கமாலின் தலையோ சுவற்றின் வெளிப்பக்கம், காலோ சுவற்றின் உள்பக்கம் கடைக்காரன் பிடித்திருக்கின்றான். நல்ல இருட்டு வேலை. வெளியே கபீர் இருப்பது கடைக்காரனுக்கு தெரியாது. உடனே கமால், அப்பா, உன்னிடம் தறிவேலை செய்யும் கத்தி இருக்கின்றதல்லவா, அதை எடுத்து என் தலையை வெட்டிக்கொண்டு போய்விடுங்கள். இறைவனின் பூஜையும் சாதுக்களுக்கு உணவிடுதல் நல்ல முறையில் நடக்கட்டும். என் தலையிருந்தால்தானே நான் யாரென்று அடையாளம் காட்ட முடியும். உடலை வைத்து எப்படி அடையாளம் காட்ட முடியும்? எனவே தாமதியாமல் என்னுடைய தலையை வெட்டி எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னான். அது கேட்ட கபீர் மிகவும் தயங்கி பின் வேறு வழியில்லாமல் தலையை வெட்டி எடுத்து போய்விட்டார். சாதுக்களுக்கு உணவிடுதலே அவருக்கு முக்கியமாக இருந்தது. கடைக்காரன் கமாலின் உடலை மட்டும் கொத்தவாலிடம் ஒப்புவித்தான். திருடர்களுக்கு படிப்பனையாக ஊர் பொதுச்சாவடியில் கொத்தவாளும் அந்த உடலை தொங்கவிட்டான். கபீர் இது எதையும் காட்டிக்கொள்ளாமல் சாதுக்களுக்கு உணவிடுதலை நல்ல முறையில் செய்து முடித்தார். மறுநாள் சாதுக்கள் கோஷ்டி பஜனை செய்த வண்ணம் அந்த தலையற்ற உடல் இருக்கும் திசையில் சென்றது. அப்போது அந்த தலையற்ற உடல் அவர்களை கண்டு கரம் குவித்து வணங்க, இறைவன் அசரீரியாக, கபீர், உலகிலேயே புத்திர பாசம்தான் மிகவும் சிறந்தது. ஆனால் நீ மனைவியின் மீதுள்ள பாசம், புத்திர பாசம் ஆகிய இரண்டையும் வென்றுவிட்டாய். உன் விருந்தோம்பலும் பக்தியும் மெச்சத்தக்கன. மகனை கொன்றேனும்
அன்னமிட நினைத்த உன்னுடைய ஒப்பற்ற தியாகத்தின் முன் உலகமே தலைவணங்கும். கமால், எழுந்திரு எழுந்திரு என்று சொல்ல சாதுக்களோடிருந்த கபீரிடம் கிடந்த தலை உடலோடு சென்று பொருந்தியது. கமால் சிரித்த வண்ணம் வந்து ஹரிநாராயண ஹரிநாராயண என்று கோஷிக்கத் தொடங்கினார். அதைக் கண்ட ஊர் மக்கள் அற்புதம் அற்புதம் என்று வியந்தனர். இதன் பின் கபீர் மீண்டும் ஒருமுறை கோரக்கரை வென்றார் என்றும் தன் வாழ்நாள் முழுவதும் பக்தி பிரச்சாரம் செய்வதிலேயே கழித்தார் என்றும் சரித்திரம் பேசுகிறது. இவர் நானக்ஷா என்பவருக்கு ஹிந்து மத தத்துவங்களை போதித்ததும், ரோஹிதாசர் என்ற சக்லியருடன் ராமன் பரதெய்வமா கண்ணன் பரதெய்வமா என்று விவாதித்ததும் மிகச் சுவையுள்ள விஷயங்கள். இதன்பின் இவர் பல முஸ்லிம்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி மெக்காவுக்கு யாத்திரை செய்ததும், அங்கும் ராமநாமத்தை பரவச் செய்ததும், பிறகு அங்கேயே மகா சமாதி அடைந்ததும் வரலாறு. அங்கே அவரது உடல் ஒரு பகுதி முழுவதும் மலர்களாகவும் மற்றொரு பகுதி துளசி தலங்களாகவும் மாறினதாம். இப்பொழுதும் மெக்காவுக்கு செல்வோர் இவரது சமாதியை கண்டு தொழுது வருவதாக சொல்லப்படுகிறது. இவர் அருளிய பாமாலைகள் மிக மிகச் சிறந்தவை. விரதங்கள் இருந்து உடலை வருத்தி இறைவனை வழிபடக்கூடாது என்ற நோக்கம் உள்ளவர் கபீர்தாசர். இதை இவருடைய உபதேசங்களில் அங்கெங்கே காணலாம். உடலும் மனமும் நல்ல நிலையில் இருந்தால்தான் பக்தி செய்ய முடியும் என்பதை புகே பக்த நகோயி குஷாயி என்கிறார். மேலும் பஜனை கீர்த்தனைகளிலே இவர்தம் அற்புதமான கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன. ஹரிபோலோ பாயி ஹரிபோலோ என்ற பாடலில் மேரா மேரா கஸ்கர் கியா பல்பாயா ஹரிகே பஜன வினா ஜூடக மாயா கஹத கபீரா ஹரிகுண காணா காவத நாசத வைகுண்ட ஜானா என்று பாடுகிறார். பஜனை சம்பிரதாயத்திலே இவருடைய பாடல்கள் பக்தி பெருக்கு மிகுந்த பாடல்களாக இருக்கும். ஓ